போயட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சினிமாவில் மறக்க முடியாத படம்னா அது ஷோலே. ஷோலேக்கு இது பொன்விழா ஆண்டு. 1975 ஆகஸ்ட் 15 தான் ஷோலே ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்தியாவில் ஆக்ஷன் படங்களுக்கு மரியாதை கூடிச்சு. ஹிந்தியில் அதிகமாக ஆக்ஷன் படங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. மற்ற மொழிகள்லையும் இந்தியை பார்த்து ஆக்ஷன் படங்கள் வர ஆரம்பித்தது. இந்தியாவின் முதல் சினிமாஸ்கோப் படம் அப்படின்ற பெருமையும் ஷோலேக்கு இருக்கு. மும்பையில் இருக்கிற மினர்வா தியேட்டரில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஓடின படம் அப்படின்ற பெருமையும் ஷோலேக்கு இருக்கு. இப்படி ஷோலேக்கு பல்வேறு பெருமைகள் இருக்கு. ஆனால் அந்த பெருமைகளை அடைகிறதுக்காக அவங்க பல கஷ்டங்களையும் பட்டிருக்காங்க. அந்த கஷ்டங்களை பற்றி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்குவோம். வருஷம் தயாரிப்பாளர் ரமேஷ் சிப்பி தான் 3 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்க போறதா தெரிவித்தார். இதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. 3 கோடியில் பிரம்மாண்டமான படமா? அந்த அளவுக்கு என்ன செலவு இருக்கு ஒரு படத்துல அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தை ஒரு டிக்கெட் அதிகபட்ச விலையே 2 ரூபா தான். ஒரு பிரம்மாண்டமான படத்தை அதிக செலவு செஞ்சு எடுத்தாலும் 1 கோடி ரூபா தான் ஆகும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு செலவு செஞ்சு அவர் என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவர் இதுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார். அந்த கதையை சலீம் கான் ஜாவேத் அக்தர் ஜோடி தான் உருவாக்கி இருந்துச்சு. சலீம் கானோட தாத்தா சொன்ன சில கொள்ளையர்கள் கதைகளை அடிப்படையா வச்சு தான் இந்த படத்துக்கான கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த படத்துக்காக பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கிராமத்தையே உருவாக்கி இருந்தாங்க. இப்படி பல்வேறு கஷ்டங்களை பட்டு ஷோலே படத்தை எடுத்திருக்காங்க. இப்படி 3 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட ஷோலே திரைப்படம் 1975 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆயிடுச்சு. இதே நாள்ல வெறும் 30 லட்சம் ரூபாய் செலவு தயாரான சந்தோஷிமான்ற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? 3 கோடி ரூபாய் செலவு தயாரிக்கப்பட்ட ஷோலே திரைப்படம் முதல் நாள் 8 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது. சந்தோஷிமா திரைப்படம் 7 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது. அது இதோட கம்பேர் பண்ணும்போது மெகா ஹிட்டா ரசிகர் பார்த்தாங்க. சினிமா ஸ்கோப்ன்றது ரசிகர்களுக்கு அந்த காலத்துல ரொம்ப புதுசா இருந்துச்சு. என்னடா ஸ்கிரீன்லயே பாதி தெரியுதே படம் அப்படி பலரும் அதை கிண்டல் பண்ணாங்க. அதோட ஷோலே படத்தோட கதையை பலருக்கும் பிடிக்கல. அமிதாப் பச்சன் சாகுறது பிடிக்கல, அந்த கிளைமேக்ஸ் ஆண்ட பிடிக்கல. நிறைய பேர் இந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி முதல் நாளே தீர்மானிச்சுட்டாங்க. தயாரிப்பாளர் ரமேஷ் சிப்பிக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கு. இதனால அவர் மன உளைச்சல் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா ஒட்டுமொத்த சொத்தையும் வச்சுதான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. இந்த படம் ஃபிளாப் ஆச்சுனாக்கா அவரும் ஃபிளாப் ஆக வேண்டியதுதான். மூட்டையை கட்டிட்டு ஊருக்கே போயிட வேண்டியதுதான். அதனால நடிகர்களையும் கதாசிரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த படத்தை மாற்றலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது படத்தை முதல் நாளோட நிப்பாட்டிடுவோம், திரும்ப ரீஷூட் பண்ணணும். அப்படி ரீஷூட் பண்ணும்போது அமிதாப் சாவர காட்சியை மாற்றிடுவோம், அவரை பழைக்க வச்சிடலாம், கிளைமேக்ஸ் சண்டையில கொடூரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கதாசிரியரான சலீம் கான் அதுக்கு ஒத்துக்கல. இதே கதையை தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் பிடிவாதமா இருந்தார். அதனால ஷோலே அப்படியே 2வது 3வது 4வது போயிட்டே இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் ரமேஷ் சிப்பி எல்லா பத்திரிகைகளும் ஒரு பிரம்மாண்டமா ஒரு பக்க விளம்பரம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பக்க விளம்பரத்துல ஷோலே படம் ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் 1 கோடி வசூலிக்கும் அப்படின்னு கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க. இதை பார்த்து மக்களுக்கு ஒரே காமெடியா போச்சு. என்னடா அது, இந்த படம் ஓடவே இல்லை, இது எப்படி 1 கோடி சொல்றாங்க, அதோட ஒரு டிக்கெட்ல 2 ரூபா தான், எப்படி 1 கோடி ரூபா வரும், அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு. அந்த கேள்வி அவங்கள படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்குள் தள்ளிச்சு. அப்படி போனவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி மாஸ் கலெக்ஷன் படமா ஷோலே உருவாகியிருக்கு. இப்படி முதல் நாளே இறந்து போகிற சூழல் இருந்த ஷோலே படம் தான் பின்னாளில் இந்தியாவின் மிகப்பெரிய ஹிட் படமாச்சு. 1999 பிபிசி இந்தியா நிறுவனம் கடந்த நூற்றாண்டின் மிக பிரம்மாண்டமான திரைப்படம் அப்படின்ற விருதை ஷோலைக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த ஷோலை இன்னும் சில சுவாரஸ்யமான கதைகள். இதுல முக்கியமான ஹீரோ அமிதாப் பச்சன். ஆனா முதல்ல அமிதாப் பச்சன் அந்த கேரக்டர் நடிக்கிறதா இல்லை, சத்ருகன் சின்ஹாவை தான் அந்த வேடத்தில் நடிக்க வைக்கிறதா இருந்தாங்க. அப்ப தர்மேந்திரா தான் அமிதாப் பச்சனுக்காக சிபாரிசு பண்ணி அவர் நடிக்க வச்சிருக்காரு. இன்னொன்னு சஞ்சீவ் குமார். இந்த படத்துல தாக்கூரை நடிச்சவர் சஞ்சீவ் குமார். முதல்ல சஞ்சீவ் குமாருக்கு கப்பால் சிங் தான் நடிக்கதான் விருப்பம். அதாவது அம்ஜத் கான் நடிச்ச வேஷத்தில் நடிக்க தான் அவர் விரும்பி இருக்கார். ஆனா தயாரிப்பாளர் இயக்குனருமான ரமேஷ் சிப்பி தான் அதை ஏத்துக்கல. அவர் தாக்கூர் வேஷம் நடிக்கணும் அப்படின்னு பிடிவாதமா இருந்திருக்கார். அதே மாதிரி தர்மேந்திராவுக்கு தாக்கூரா நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையை ரமேஷ் சிப்பி கிட்ட போய் சொல்லியிருக்கார் தர்மேந்திரா. அதுக்கு ரமேஷ் சிப்பி, இந்த படத்துல நீ தாக்கூரா நடிக்கலாம், ஆனா நீ தாக்கூரா நடிச்சா ஓ வேஷத்துல சஞ்சீவ் குமார் நடிப்பாரு. படத்துல சஞ்சீவ் குமார் தான் ஹேமாலினி லவ் பண்ணுவாங்க, அது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்துல தான் தர்மேந்திராவுக்கும் ஹேமமாலினிக்கு காதல் அறிஞ்சு இருந்துச்சு. ஹேமமாலினிக்காக தாக்கூர் வேஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வேஷத்தையும் நடிச்சிருக்கு. அந்த இதெல்லாம் தாக்கூர் வேஷம் வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள ஒருத்தராகவே நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கப்பர் சிங் வேடத்துக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்
டேனி. ஆனால் அப்போ அவர் வெளிநாட்டில் வேறொரு படப்பிடிப்பில் இருந்திருக்கார். அதனால் அவருக்கு பதிலாக அம்ஜத் கான் நடிக்க வச்சுருக்காங்க. ஷோலேன்னதும் எல்லார் மனசுலையும் வர்ற பேர் கப்பர் சிங் தான். அந்த வில்லன் கதாபாத்திரம் தான். இந்த அளவுக்கு மக்கள் மனசில் பதிஞ்ச கப்பர் சிங் கதாபாத்திரம் ஷோலே படத்தில் மொத்தமே 9 சீனில் தான் வருது. இப்படி பல சுவாரஸ்யமான ரகசியங்கள் ஷோலே படத்தில் அடங்கி இருக்கு. பொன்விழா கொண்டாடும் ஷோலே திரைப்படத்தை மீண்டும் ஒரு முறை யூடியூபில் பார்த்து ரசிப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.